ஃப்ரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் முதலமைச்சர் பதவியில எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா விஜய் வந்து உட்கார்ந்தோன்னதான்பா அந்த அஃபிஷியல் பேஜ் இருக்குல்ல, இன்ஸ்டாகிராமில், யூடியூப்ல, சோஷியல் மீடியாலலாம் சிஎம்முக்குன்னு ஒரு அஃபிஷியல் பேஜ் இருக்கும். அங்கே யார் சிஎம் வந்து உட்காடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபோட்டோ இருக்கும், அவங்களுக்கு அந்த இதுவாக இருக்கும். ஆனால் பேர் இருக்காது, சிஎம்ஓ அப்படின்னு தான் இருக்கும். தமிழ்நாடு சிஎம்ஓ அப்படின்னு தான் இருக்கும். இன்ஸ்டா பேஜ், ட்விட்டர் பேஜ், சப்ஸ்கிரைபர்லாம் அதிகமாக இருக்கு. எங்கள் அண்ணன் விஜய் வந்து உட்காந்தோன்னே இதெல்லாம் அதிகமாக இருக்குது, ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்குது, சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாக்களை தெரிக்க விட்டு இருக்காங்க விஜயோட அபிமானிகள். ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் இல்லை உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய ஆட்சியும். நிஜ வாழ்க்கையில் என்ன? தமிழ்நாட்டை நீங்க எதை நோக்கி கொண்டு போக போறீங்க? இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி டபுள் டிஜிட்ல விட்டுட்டு போயிருக்காங்க திமுக. அது நீங்க ட்ரிபிள் டிஜிட் மாத்துறீங்களா இல்ல சிங்கிள் டிஜிட்ல மாத்துறீங்களா அப்படின்றது ஒரு பெரிய சவாலா இருக்குது. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கல்வியில சிறந்த மாநிலம் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு தமிழ்நாடு. இத கல்வியில சிறந்த மாநிலன்ற பேரை தக்க வைக்க போறாரா இல்ல கீழே இறக்க போறாரா அப்படின்ற பல சவால்கள் இருக்குது. இதனிடையில தான் விஜயனுடைய அபிமானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, எங்க அண்ணன் விஜய் வந்ததுனால தான் இன்ஸ்டாகிராம்ல இவ்வளோ ஃபாலோவர்ஸ், ட்விட்டர்ல இவ்வளோ ஃபாலோவர்ஸ், யூடியூப்ல இவ்வளோ சப்ஸ்கிரைபர். இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் இப்படி பண்ணியிருப்பாரா? அவரால் செஞ்சிருக்க முடியுமா? வந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு தங்களை தாங்கள் என்ன பண்றாங்க, பெருமை பாராட்டிறாங்க. ஆனா அது கிடையாது. இதை குறித்து தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல செய்யாதீங்க, ஆட்சி ரியல்ல செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் தாங்க, தமிழ்நாடெல்லாம் கிடையாது அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.